Hi guys, welcome to our channel. Citation and bibliography அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணோம் இல்லையா, என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணோம். ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணோம். அதுக்குள்ளே எம்எஸ் வேர்டை சூஸ் பண்ணோம். எஸ், செலக்ட் பண்ணிட்டோம். எம்எஸ் வேர்ட் ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பேப்பர் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் போடணுன்னா ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதில் சைட்டேஷன் கொடுக்கணும். எந்த டாபிக் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க. ஒரு சர்வே பேப்பர் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த டாப்பிக்கை எங்கேருந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத போடணும். ஓகேங்களா. இப்போது புக்கு எழுதணுன்னாலும் லாஸ்ட்டாக பிப்ளியோகிராஃபி, இந்த டாப்பிக்கை எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் அண்ட் தென் ரெஃபரன்ஸை தான் பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் நாம் நம்மளோட புக்லேயோ ரிசர்ச் பேப்பர் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு. இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேசிக்கில் ஒரு புக் ஒன்று எழுத போகிறோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர், இப்போ நாம் அதை எடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணலாம், இல்லைன்னா கம்ப்யூட்டரை பற்றி என்ன டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருக்காங்களோ, மற்ற வெப்சைட்ஸில் மற்ற ஒரு பிளேஸில் சொல்லியிருக்காங்களோ அதை நாம் ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணுவோம், சைட்டேஷனில் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு புக்கு எழுத போகிறேன். அந்த புக்கோட நேம் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர். அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், வாட் இஸ் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை பற்றி சொல்லணும் இல்லையா. ஸோ அதை கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதை நம்ம எடுக்கலாம். வாட் இஸ் computer. Okay, right. ஜாவா பாயிண்டில் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. காப்பி பண்ணிக்கோங்க. தென் யூ பேஸ்ட் இட். இதை நீட்டாக அலைன் பண்ணிடணும் இல்லையா. கண்ட்ரோல் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் இருக்கும். ரைட். இது கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இந்த இடத்துல சைட்டேஷன் யூஸ் பண்ணும். A computer is a programmable electronic device that accept raw data as input and process it with set of instruction program சொல்லுவோம் to produce the result as output. ஸோ இந்த பேராகிராஃபை யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக சைட்டேஷன்ஸை நாம் இன்சர்ட் பண்ணணும். இப்படி யார் சொல்கிறாங்க, ஜாவா பாயிண்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை நம்ம ஜாவா பாயிண்ட் வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் தான் இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்சர்ட் சைட்டேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா. இதில் ஆட் நியூ சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆட் நியூ சோர்ஸ் அப்படிங்கிறது நாம் இந்த கண்டென்ட்டை எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஆட் நியூ சோர்ஸ். இப்போது நம்ம புக்லேருந்து எடுத்திருக்கோமா, ஜேர்னல் ஆர்டிக்கல்லேருந்து எடுத்திருக்கோமா, எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சூஸ் பண்ணோம். ஸோ புக் செக்ஷனாக இருந்தால் அதுக்கேற்ப இது டிஃபர் ஆகும். அண்ட் தென் ஜேர்னல் ஆர்டிக்கல்ஸாக இருந்தால் அது இப்படி இருக்கும். நாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப்பிக்கை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா பாயிண்ட்லேருந்து எடுத்தோம். அதனால் ஆத்தர் நேமு ஜாவா பாயிண்ட். ஆத்தர் நேம் கொடுத்துருந்தா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நேம் ஆஃப் தி வெப் பேஜ் ஜாவா பாயிண்ட் தான். ஜாவா பாயிண்ட். நேம் ஆஃப் தி வெப்சைட் www.javapoint.com. year ஒரு 20
22ல பப்ளிஷ் ஆனதாக வச்சுக்கோம். மார்ச் மாதம். தென் டே வந்து ஒரு 2. நாம் இதை எப்போ எடுத்தோம் அதை வந்து பார்க்கணும். இயர் வந்து 2023, மந்த் வந்து FEB February, டே accessed 07. URL அப்படிங்கிறது இதுதான். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது இந்த சைட்டேஷனில் ஜாவா பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே ரைட். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ இதை இன்னொரு வெப்சைட்லேருந்து எடுக்க போகிறோம். பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். காப்பி பண்ணிக்கலாம். இது கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்து கண்ட்ரோல் E, கண்ட்ரோல் J, கண்ட்ரோல் B எடுத்துருங்க. கண்ட்ரோல் ஃபாண்ட் சைஸு டைம்ஸ் நியூ ரோமன், கண்ட்ரோல் 5 அலைன்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இதை எடுத்துகிட்டு சைட்டேஷன் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் போயிட்டு இன்சர்ட் சைட்டேஷன். இது ஏற்கனவே ஜாவா பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அது வந்து இருக்குது. ஆட் நியூ சோர்ஸ் வெப்சைட் தான். ஆத்தர் இதை காப்பி பண்ணிக்கோ. வெப் பேஜும் இதுதான், வெப்சைட்டும் இதுதான். இயர் 2021, மந்த்து நாம் போட்டுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எந்த இயரில் வந்து அதை உருவாக்குனாங்கிறத நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டா போதும். மந்த் வந்து பார்த்திங்கன்னா 05, டே மந்த் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்து, MEY மே, டே 22 அது பப்ளிஷ் ஆகிருக்கு, அதை கொடுத்துக்கிறோம். நாம் இது வந்து இயர் ஆஃப் ஆக்சஸ்டு 2023ல் ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபெப்ரவரி மாதத்தில் FEB ஃபெப்ரவரி, டேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டேட் வந்து 07 கொடுத்துக்கிறோம். URL நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா, அந்த யூஆர்எல் தான் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் V கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது சைட்டேஷன் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் பிப்ளியோகிராஃபி வந்து ஆட் பண்ணணும். அது என்ன சார் பிப்ளியோகிராஃபி? ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. ஸோ சைட்டேஷன்ஸ் தான் அந்த ரெஃபரன்ஸ். இப்போ இதில் போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணது இருக்குது லாஸ்ட்டாக எங்கேருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா தெரியும். ஆட் பிப்ளியோகிராஃபி விச் லிஸ்ட் ஆஃப் ஆல் சோர்சஸ் சைட்டட் இன் த டாக்குமெண்ட். நம்ம இந்த சைட்டேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டாக போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி. இது பாருங்கள், நாம் எடுத்த சோர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் ஆத்தர், இதில் எல்லாமே இருக்கும். ஆத்தர் யார், எந்த இயர்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து பிப்ளியோகிராஃபி அப்படின்னு நாம் டைப் பண்ணிக்கலாம். பிப்ளியோகிராஃபி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஷிஃப்ட்டு F3, கண்ட்ரோல் B போல்டு, தட்ஸ் ஆல். கண்ட்ரோல் U அண்டர்லைன். இப்போ நம்ம எவ்வளோ சைட்டேஷன்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளவும் இதில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர் போடுறவங்க, புக்கு எழுதுகிறவங்க, ஆத்தர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த சைட்டேஷன் அண்டு பிப்ளியோகிராஃபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண டாக்குமெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஃபார்மேட்டில் நம்மளோட
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். இது நான் உங்கள் சுரேஷ்.